வணக்கம். மீண்டும் உங்களை KPN மீடியாவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதார் அட்டையில் உள்ள புகைப்படத்தை நீங்களே மாற்றம் செய்யலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் வழிமுறைகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். அது எப்படின்னா, உங்கள் ஆதார் அட்டையில் உள்ள புகைப்படத்தை எவ்வாறு நீங்களே மாற்றலாம் என்பதற்கான படிப்படியான வழிகாட்டி இங்கே நான் உங்களுக்காக கூறப்போகிறேன். இந்திய குடிமக்களுக்கு ஆதார் அட்டை ஒரு முக்கியமான அடையாள ஆவணங்களில் ஒன்றாகியுள்ளது. 12 இலக்க தனிப்பட்ட அடையாள எண்களுடன் பயோமெட்ரிக் தரவுகளை சேர்த்து இந்திய அரசால் வழங்கப்படுகிறது. அரசாங்க சலுகைகளை பெறுவதற்கும் பள்ளி மற்றும் கல்லூரிகள் மற்றும் பிற அதிகாரப்பூர்வ வேலைகளுக்கும் இந்த அடையாள அட்டை அவசியமாகிறது. இதனை அவசியமான அடையாள அட்டையில் இருக்கும் 12 இலக்க எண்கள் வாழ்நாள் முழுவதுக்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் அதே எண்கள் தான் தொடரும். ஆதார் அட்டையில் என்னென்ன மாற்றங்களை செய்தாலும் கூட அதில் இருக்கும் எண் மாறாது. இதுதான் ஆதார். ஓகேங்களா? வீட்டு முகவரி செல்போன் எண் மாறும்போது நிச்சயம் அவற்றை புதுப்பிக்க வேண்டும். அதேபோல் புகைப்படத்தை புதுப்பிக்கலாம். எனவே ஆதார் அட்டையில் ஏதேனும் ஒரு தகவலை மாற்ற விரும்புபவர்கள் விடையின் அதிகாரப்பூர்வ தளத்தில் நீங்களாகவே விடை என்னன்னா அதிகாரப்பூர்வ தளத்தில் நீங்களாகவே திருத்தம் செய்யலாம், அல்லது அருகில் இருக்கும் ஆதார் பதிவு மையம் ஆதார் சேவா கேந்திராவிற்கு சென்று மாற்றம் செய்யலாம். உங்கள் ஆதார் அட்டையில் உங்கள் புகைப்படத்தை எவ்வாறு நீங்களே மாற்றலாம் என்பதற்கான படிப்படியான வழிகாட்டி இங்கே நான் உங்களுக்காக வடிவமைத்து கூறுகிறேன். கவனமாக பாருங்கள். அதாவது இதனுடைய செய்முறை விளக்கம் நான் அடுத்த வீடியோவில் கட்டாயம் நான் உங்களுக்காக நான் அதை எப்படி மாற்றம் செய்கிறதுன்றதை நான் போடுறேன். பட் இப்போது தியரிக்கலாக எப்படி மாற்றம் செய்யப்படும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்களே போய்ட்டு ட்ரை பண்ணலாம். சரியா? அதாவது ஸ்டெப் 1, UIDAI அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போகணும். UIDAI.gov.in அப்படின்ற அதிகாரப்பூர்வ தளம் இல்லையா? அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த இணையதளத்திலிருந்து ஆதார் படிவத்தை டவுன்லோடு செய்யணும். இது ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2, அந்த படிவத்தில் உள்ள அனைத்து விவரங்களையும் பூர்த்தி செய்து அருகில் உள்ள ஆதார் பதிவு மையம் அல்லது ஆதார் சேவா கேந்திராவிடம் சமர்ப்பிக்க வேண்டும். ஸ்டெப் நம்பர் 3, அங்கிருக்கும் நிர்வாகி அனைத்து விவரங்களையும் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு மூலம் உறுதி செய்வார். ஸ்டெப் நம்பர் 4, இதன் பின்பு ஆதார் அட்டையில் புதுப்பிக்கப்படும் புதிய படத்தை கிளிக் செய்து அப்டேட்டும் செய்வார். ஸ்டெப் நம்பர் 5, ஆதார் நிர்வாகி உங்களுக்கு ஒப்புகை சீட்டு, அதாவது அக்னாலஜ்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்தில், அந்த ஒப்புகை சீட்டு மற்றும் புதுப்பிப்பு கோரிக்கை எண்ணை, அதாவது புதுப்பிப்பு கோரிக்கை எண் அப்படிங்கிறது என்னன்னா, தமிழில் நிறைய பேருக்கு சொன்ன தெரியாது. URN அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கும். அந்த URN நம்பரும் சேர்த்து அந்த அக்னாலஜ்மெண்ட்டோட கொடுப்பார். சேவைக்கு GSTயுடன் ரூபாய் 100 கட்டணமும் வசூலிக்கப்படுகிறது. நல்லா கவனத்தில் வச்சுக்கிறோம். ஸ்டெப் 5ல். ஸ்டெப் 6ல் இதன் பின்பு ஆதார் புகைப்பட புதுப்பிப்பு செயல்முறைக்கு 90 நாட்கள் வரை ஆகலாம். இந்த செயல்முறை முடிந்ததும் ஆதார் பதிவு மையத்திற்கு சென்று அல்லது UIDAIயின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து மின் ஆதாரின் நகலை பதிவிறக்குவதன் மூலம் உங்கள் புதுப்பிக்கப்பட்ட ஆதார் அட்டையை அச்சிடலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, நாமளே போயிட்டு அந்த வெப்சைட்டுக்குள்ளே UIDAI அப்படின்ற வெப்சைட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போயிட்டு நாமளே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தான் அவங்க இப்படி சொல்கிறாங்க. பதிவிறக்கம் செய்வதன் மூலம் உங்கள் புதுப்பிக்கப்பட்ட ஆதார் அட்டையை அச்சிடலாம் அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அதனுடைய மீனிங். இந்த 90 நாட்களில் உங்களது புகைப்படம்
மாற்றம் எந்த நிலையில் உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள UIDAIயின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் URN எண்ணை பயன்படுத்தி URN எண் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி உங்களின் சமீபத்திய ஆதார் அட்டையின் நிலையை கண்காணிக்கலாம். என்ன பொசிஷனில் இருக்குது, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, என்ன கண்டிஷனில் எங்கே வரைக்கும் முடிஞ்சிருக்கு, அப்ளை பண்ணியிருக்கோம், அது அங்கே போய் ரீச் ஆச்சா இல்லையா, என்ன யார் அப்ரூவ் பண்ணியிருக்கான், அதுக்கு அடுத்தது யார் அப்ரூவ் பண்ணணும், பெண்டிங்கில் இருக்கா இல்லை இன்னும் அப்ரூவ் ஆகிட்டு இன்னும் நமக்கு வராமல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம அங்கேயே போய் பார்த்துக்கலாம். அந்த URN நம்பர் இருந்தாக்கா சரியா. இதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன் செய்முறை விளக்கத்தோட. ஸோ யாரெல்லாம் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அவங்களாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போட போகிற வீடியோ உங்களுக்கு எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் சந்தேகங்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் பதில் கொடுப்பேன். சரிங்களா? ரொம்ப மிக்க நன்றி. வணக்கம். தம்பி, இந்த மண்ணுல நாம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா இந்த மண்ணுக்கு நாம ஏதாச்சும் திருப்பி செய்யணும்னு ஒரு நம்பிக்கைப்பா.